Very good morning, students. Today the biobotany topic, teratophytes. Teratophytes are vascular cryptogam. They are seedless plant. In the previous session, they are classification of teratophyte and then general character of teratophyte, then economic importance of teratophyte. In the questions எல்லாம் பார்த்தோம். Next one, the topic type of the stele in teratophytic plant. The reference of the stele. Stele means the plant body of stem and root against the gravity to conduction of water and mineral salts to the various part of vascular system or tubular system. This is a xylem groups. Then same next the leaf to prepare the food material. Then conduction of leaf to up to root towards the gravity. In this part of vascular system are called phloem. So this xylem and phloem are called as the vascular group. In this vascular group and then surrounding cell of pericycle, pith region. So total number of the this vascular conducting element are called as a stele. It is a center core of the plant body. இதை நம்ம சென்ட்ரல் கோர் ஆஃப் பிளான்ட் பாடின்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட் இருக்குது, பிளான்ட்டோட லீஃப் எல்லாமே கட் பண்ணிட்டு அந்த ஸ்டெம் போர்ஷனோட ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அதை கட் பண்ணால் நமக்கு சைலம், ஃப்ளோயம், சரௌண்டிங் செல்லாக இருக்கக்கூடிய பெரிசைக்கிள், பித், இந்த ரீஜன் எல்லாமே தெரியும். இந்த ரீஜனை தான் நாம் ஸ்டீல் மைய உருளை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீலில் யாரெல்லாம் சேர்ந்தால் ஒரு ஸ்டீல், சைலம், ஃப்ளோயம், பெரிசைக்கிள் அண்ட் தென் பித், இந்த 4 போர்ஷன் சேர்ந்தது ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீல் ஆர் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெரிட்டோஃபைட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டீல்ஸ் என்னென்னு பார்க்குறோம். த என்டையர் டைப் ஆஃப் எ டெரிட்டோஃபைட்டிக் ஸ்டீல், they are divided into only 2 part. One is a protostele, another one is a siphonostele. Protostele further divided into, what mean by protostele? Protostele அப்படிங்கிறது, proto means primitive, stele அப்படிங்கிறது it consists of xylem, phloem, pericycle and then pith. Pith also known as a medulla, so pith ray also known as a medullary ray. So in this stele are divided into 2 types, protostele, siphonostele. Proto means primitive, it is the earliest form of the plant, small ages of the plant. First விதை போட்டு முளைச்ச உடனே பிளான்ட் நல்ல எமர்ஜஸ் க்ரோத்தாக வருது, அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீலை ப்ரோட்டோஸ்டீல்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டோஸ்டீல் அப்படிங்கிறது ஃப்ளோயம் சரௌண்டட் xylem. In this protostele further classified into haplostele, actinostele, fluctostele, mixed protostele. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டீலை 2ஆக டிவைட் பண்ணுவோம். டைப் ஆஃப் ஸ்டீல்னு போட்டுக்கோங்க. ஒன் இஸ் எ ப்ரோட்டோஸ்டீல், அனதர் ஒன் இஸ் எ சைஃபனோஸ்டீல்னு டிவைட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டோஸ்டீல் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, தென் சைஃபனோஸ்டீல் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஈஸியாக இங்கேயே மெமரி பண்ணிடலாம். தென் ப்ரோட்டோஸ்டீலோட ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஹாப்ளோஸ்டீல், ஆக்டினோஸ்டீல், ஃப்ளக்டோஸ்டீல், மிக்ஸ்டு ப்ரோட்டோஸ்டீல். ப்ரோ மீன்ஸ் பிரிமிட்டிவ், ஏர்லியஸ்ட் xylem. நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்மளால் எவ்வளோ கெப்பாசிட்டி நமக்கு ஒர்க் பண்ண இருக்கோ அதே மாதிரி சைலம் ஃப்ளோயம்க்கு கெப்பாசிட்டி இருக்கும், அதை நம்ம ப்ரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சைஃபனோஸ்டீல். சைஃபனோஸ்டீல் டெஃபினிஷன் பார்த்துருவோம். சைஃபனோஸ்டீல் அப்படின்றது சைலம் சரௌண்டட் பை ஃப்ளோயம் வித் பித் அட் த சென்டர், அவ்வளோதான். சைலம் ஃப்ளோயம் இதை நம்ம ப்ரோட்டோஸ்டீல்னு சொல்லுவோம். சைலம் ஃப்ளோயத்துக்கு நடுவில் பித்து இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சைஃபனோஸ்டீல், அவ்வளோதான். சைஃபனோஸ்டீல் இன்க்ளூட் த எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், தென் சொலினோஸ்டீல் அண்ட் தென் யூஸ்டீல், அடக்டோஸ்டீல் அண்ட் தென் பாலிசைக்ளிக் ஸ்டீல்.
ஓகேவா? இந்த சைஃபனோஸ்டீல் ஃபர்தர் டிவைடட் இன்டு எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், சொலினோஸ்டீல், யூஸ்டீல், அடக்டோஸ்டீல், polycyclic steel. In this solenosteel are further divided into ectofloic siphonosteel and then amphiphloic ectofloic amphiphloic அப்படின்னு சொல்லி ரெண்டா டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் ஹாப்ளோஸ்டீல்னால் என்னன்னு பார்ப்போம். ஹாப்ளோஸ்டீல் அப்படின்னா சைலம் ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கும். சைலம் சென்டரில் இருந்துட்டு சைலத்தை சரவுண்ட் பண்ணி ஃப்ளோயம் இருக்கும். இதை தான் புரோட்டோஸ்டீல்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். சைலம் சென்டரில் இருக்குது. சைலத்தை சரவுண்ட் பண்ணி என்ன இருக்காங்க, சென்டரில் மெரூன் கலரில் இருக்கக்கூடியது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெரூன் கலரில் இருக்கக்கூடியது சைலம், தென் க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது ஃப்ளோயம். சென்டரில் சைலம் இருக்கும். எப்பயுமே ஒரு பிளான்ட் எடுத்து நம்ம வெட்டி பார்த்தோம்னா ஒரு சின்ன செடி இருக்குது, அதை கட் பண்ணிட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பிளான்ட் அப்படின்னா, ஒரு செடி எப்படி இருக்குது அப்படின்னா தென் இந்த பக்கம் ரூட் இருக்குது. இதை நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த பாட்டை கட் பண்ணுறோம். கட் பண்ணி பார்த்தோன்னா அந்த ரவுண்ட் ரீஜன் தெரியும். ரவுண்ட் ரீஜனில் சென்டரில் இருக்கக்கூடியது சைலம், அதை சரவுண்ட் பண்ணிருக்கக்கூடிய லேயர் ஃப்ளோயம்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் சைலத்தை வந்து சரவுண்ட், சைலம் சரவுண்டட் பை ஃப்ளோயம். சைலம் வந்து ஃப்ளோயத்தால் சரவுண்ட் பண்ணி இருக்கும். திஸ் இஸ் ஏ ஹாப்ளோஸ்டீல். சேம் வேர்டு புரோட்டோஸ்டீலுக்கும். எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா அப்படின்ற டெரிட்டோஃபைட் பிளான்ட். இவ்வளோ தான் புரோட்டோஸ்டீல் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு ஒன் புரோட்டோஸ்டீலுக்கு அப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, புரோட்டோஸ்டீலையே ஹாப்ளோஸ்டீலும் ஆக்டினோஸ்டீலும் பிளக்டோஸ்டீல் மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹாப்ளோஸ்டீல். ஹாப்ளோஸ்டீலில் சைலம் சரவுண்டட் பை ஃப்ளோயம், த சேம் ஹாப்ளோஸ்டீல். புரோட்டோஸ்டீலுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்ரிவேட்ஸ் எழுதுறீங்களோ அதே அப்ரிவேஷனை வந்து நம்ம எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா ஹாப்ளோஸ்டீலுக்கு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஒன் ஆக்டினோஸ்டீல். இப்போ இந்த சைலம் வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள் சைலம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் சைலம் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ஸோ த ஸ்டார் ஷேப்டு சைலம் சரவுண்டட் பை த ஃப்ளோயம். திஸ் இஸ் ஏ ஆக்டினோஸ்டீல். எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் கிளவேட்டம் 2 மார்க். லைக்கோபோடியம் கிளவேட்டம் இருக்குது, லைக்கோபோடியம் செர்ரேட்டம். த ஸ்டார் ஷேப்டு சைலம் சரவுண்டட் பை த ஃப்ளோயம். எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் செர்ரேட்டம். ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளக்டோஸ்டீல். த சைலம் பிளேட். சைலம் வந்து பிளேட்டாக இருக்கும். குச்சி குச்சா இந்த மாதிரி பிளேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும், சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக. த சைலம் பிளேட் alternate with the phloem. The xylem plate alternate with the phloem. Example Lycopodium clavatum. Next one mixed protosteel. Xylem group uniformly scattered in the phloem. Xylem நிறைய இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டில் நிறைய குலோப் ஜாமுன் வச்சுருக்கோம். அதில் ஜாங்கிரி நிறைய சக்கரைப்பாகு நிறைய ஊற்றி வச்சிடறோம். சக்கரைப்பாகுக்குள்ளே தானே என்ன இருக்குது, குலோப் ஜாமுன் இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் குலோப் ஜாமுன் நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், சைலம். அந்த சக்கரைப்பாகு எதை சொல்கிறோம், ஃப்ளோயம். அப்போ சைலம் குரூப் யூனிஃபார்மலி ஸ்கேச்சோடு இன் ஏ ஃப்ளோயம் லைக்கோபோடியம் செர்ரனம். ஓகேவா? 5 மார்க்கு. புரோட்டோஸ்டீல் மட்டும் தனியாக 5 மார்க்கில் கேட்பான். புரோட்டோஸ்டீல் மீன்ஸ் சைலம் சரவுண்டட் த ஃப்ளோயம். They further divided into haplo, actino, flucto, mixed fructo. Haplo means same flucto ஒத்துக்கி அப்படியே எழுதி வச்சிரு. Example Selaginella. Actino means star shaped. Then flucto means plate shaped. Flucto plate ஞாபகம் வச்சுக்கோங்க. Mixed. Xylem phloem mix ஆயிருக்கு, mixed. Lycopodium cernum, very very important 5 mark question. நெக்ஸ்ட் ஒன் சைஃபனோஸ்டீல். இப்போ புரோட்டோஸ்டீலுக்கும் சைஃபனோஸ்டீலுக்கும் அப்ரிவேஷன் பாருங்கள். புரோட்டோஸ்டீல் அப்படிங்கிறது சைலத்தை சரவுண்ட் பண்ணி ஃப்ளோயம் இருக்கும். ஆனால் இங்கே சைஃபனோஸ்டீலில் சைலம் வந்து சேம் ஃப்ளோயத்தால் சரவுண்ட் பண்ணியிருக்கோம். பட் சென்டர் கோரா அவங்களுக்கு நடுவில் யார் இருப்பாங்க அப்படின்னா பித்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இன் சைஃபனோஸ்டீல் சைலம் இஸ் சரவுண்டட் பை த ஃப்ளோயம் வித் த பித் இஸ் எ சென்டர். அப்போ சென்டரில் பித்து இருக்கும். இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பித்து இருக்கும். ஓகேவா? சென்டரில் பித் ரீஜியன், அதை சரவுண்ட் பண்ணி சைலம் ரீஜியன், அதை சரவுண்ட் பண்ணி ஃப்ளோயம் ரீஜியம் இருக்கும். திஸ் இஸ் ஏ சைஃபனோஸ்டீல். அதே நீங்கள் புரோட்டோஸ்டீலில் பார்த்தீங்கன்னா சைலம் சென்டரில் சைலத்தை சரவுண்ட் பண்ணி தான் யார் இருப்பாங்க, ஃப்ளோயம் இருக்கும். இது சைலம், இது ஃப்ளோயம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பித்து இருக்கும், அதை சரவுண்ட் பண்ணி சைலம் இருக்கும். தேர்டு தான் என்ன இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும். இந்த ரீஜனை நம்ம சைஃபனோஸ்டீல்னு சொல்லுவோம். சைஃபனோஸ்டீல் ஃபர்தர் எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டைப்பாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல்.
எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல் அப்படின்னாவே எக்டோ அப்படின்னாவே அவுட் சைட் அப்படின்னு அர்த்தம். த ஃப்ளோயம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஆன் ஒன்லி எக்ஸ்டர்னல் சைட் ஆஃப் த ஜைலம். ஜைலம் வந்து எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னல் சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அவுட்டர் ரீஜனை நோக்கி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெளிப்புறம் ஃப்ளோயம் அப்படின்னு அர்த்தம். சைலத்தின் வெளிப்புறத்தில் மட்டும் ஃப்ளோயம் காணப்படும். எக்ஸாம்பிள் இதுக்கு ஆஸ்முண்டா. அடுத்தது ஆம்பிஃப்ளோயிக். ஆம்பிஃப்ளோயிக் அப்படின்றது த ஃப்ளோயம் ப்ரெசன்ட் இன் போத் சைட் ஆஃப் சைலம். இப்போ வந்து சைலம் சென்டரில் இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து சைலம் வந்து இருந்துச்சுன்னா ஃப்ளோயம் வந்து இப்போ சென்டரில் பித்து இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளோயம் இருக்கும், மறுபடியும் சைலம் இருக்கும், மறுபடியும் ஃப்ளோயம் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிஃப்ளோயிக். ஆம்ஸ்னால் நமக்கு ரெண்டு பக்கம் இருக்காத ஆம்ஸ்ன்னு சொல்லுவோம். இரு பக்கம் சூழ்ந்த சைஃபனோஸ்டீல் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்னில் சைலம் வந்து சென்டரில் இருக்கும், பித்து சென்டரில் இருக்கும், பித்த சரண்மணி சைலம் இருக்கும், சைலத்துக்கு அவுட் சைடு தான் ஃப்ளோயம் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஸ்முண்டா. இப்போ ஃபஸ்ட்டு பித்து இருக்கும், அதை சரண்மணி சைலம் இருக்கும், மறுபடியும் பித் ரீஜியன், நெக்ஸ்ட் ஒன் சைலம் ரீஜியன். ஸோ இப்படி பித்து இருந்துச்சுன்னா பித் சைலம் அண்ட் தென் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கும். அதாவது பித்து ஃப்ளோயம் சைலம் மறுபடியும் ஃபர்தராக ஃப்ளோயம் இருக்கும். அப்போ சைலத்தோட இரண்டு பக்கமும் ஃப்ளோயம் காணப்படும். ஸோ இட் இஸ் ஏ amphiphloic. The phloem is present on both side of xylem. The pith is in center. ஸோ அப்போ அந்த டயக்ராம் நம்ம போடணுன்னா எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு வந்து பித் ரீஜன் போடுவோம், பித்து போட்டதுக்கப்புறம் ஃப்ளோயம் போடுவோம், அதுக்கப்புறம் சைலம், மறுபடியும் ஃபர்தராக ஃப்ளோயம் போடுவோம். அப்போ இது வந்து பித் ரீஜியன், இது வந்து ஃப்ளோயம் ரீஜியன், தென் சைலம் ரீஜியன், ஃபர்தர் ஃப்ளோயம் ரீஜியன். திஸ் இஸ் ஏ ஆம்பிஃப்ளோயிக் solenostele, amphiphloic siphonostil. Second one solenostele, ectoploic siphonostil, amphiphloic siphonostil முடிஞ்சிச்சு. தேர்டு வந்து solenostele. solenostele தான் ஃபர்தராக ரெண்டாக டிவைட் ஆகுது. solenostele மீன்ஸ் த ஸ்டீல் லீஃப் ட்ரேஸ். லீஃப்னா இப்போ ஒரு ஸ்டெம் போர்ஷன் இருக்குது, அதுலேருந்து நம்ம மரக்கிளைகளை வெட்டிடுவோம், வெட்டின இடத்துல ஒரு ஹோலோ தெரியும், அந்த ஹோலோவுக்கு பேர் தான் நம்ம லீஃப் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இலையோட இழுவை பகுதி. இந்த வந்து த ஸ்டீல் இஸ் பர்போரேட்டட் அட் த பிளேஸ் ஆர் கரஸ்பாண்டிங் த ஆரிஜின் ஆஃப் லீஃப் ட்ரேஸ், ஓகேவா? இந்த ஸ்டீலில் அந்த லீஃப் ட்ரேஸ் அந்த ஹோல் இருக்குல்ல, அது வந்து பல இடைவெளிகள் விட்டு காணப்படும். பர்போரேட் அப்படின்னா ஹோல் அப்படின்னு அர்த்தம். ஹோல்னா துளைகள், பர்போரேஷன் அப்படின்னா சயின்டிஃபிக் வேர்டில் ஹோல். இப்போ ஒரு மரம் இருக்கும், இந்த சைடு கிளைகள் போயிடுது, அந்த இடத்துல லீஃப் போட்டிருக்காங்க, அந்த பிளேண்ட் நீங்கள் கிழிச்சு எடுத்துடுறீங்க, இந்த இடத்துல ஒரு ஹோலோ தெரியல, திஸ் இஸ் ஏ லீஃப் ட்ரேஸ். இதை தான் நம்ம லீஃப் ட்ரேஸ் இலை இழிவு பகுதின்னு சொல்லுவோம். இந்த சொலினோஸ்டீலை ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று எக்டோஃப்ளோயிக். எக்டோனா மீனிங் எழுதிக்கோங்க, வெளிப்புற ஃப்ளோயம் சூழ் கற்றைகள், வாஸ்குலார் அப்படின்னு அர்த்தம். பித்து சென்டர், சைலம் சரண் பண்ணி யார் இருப்பாங்க அப்படின்னா ஃப்ளோயம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் இதுக்கு அடியாதம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டிக்டியோஸ்டீல். டிக்டியோஸ்டீல் அப்படிங்கிறது த குரூப் ஆஃப் வாஸ்குலார் டிஷ்யூ. வாஸ்குலார் அப்படிங்கிறது சைலம் ஃப்ளோயம் ரெண்டும் சேர்ந்தது வாஸ்குலார். த இண்டிவிஜுவல் வாஸ்குலார் ட்ரேஸ், திஸ் இஸ் ஏ மெரிஸ்டீல். டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெரிஸ்டீல் டிக்டியோஸ்டீல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த குட்டி குட்டி பீசஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே the dictyostele. The stele is separate in several, ஒவ்வொரு ஸ்டீலும் செப்பரேட் இன் செவரல் வாஸ்குலார் பண்டில், ஒவ்வொரு வாஸ்குலார் பண்டிலாக ஃபர்தராக டிவைட் ஆகிருக்கும். பாருங்கள், மெரூன் கலரில் இருக்கக்கூடிய சைலம், க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது ஃப்ளோயம். ஸோ த ஸ்டீல் இஸ் ஏ செப்பரேட் இன் செவரல் வாஸ்குலார் பண்டில், செவரல் வாஸ்குலார் பண்டிலாக டிவைட் ஆகிருக்கும். செவரல் வாஸ்குலார் பண்டிலாக இந்த ஸ்டீல்ஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகிருக்கும். ஈச் ஆஃப் த வாஸ்குலார் பண்டில் ஆர் கால்ட் அஸ், ஒவ்வொரு ரவுண்டுக்கு பேரும் மெரிஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அடியாண்டம் கேப்சுலஸ் வெர்னிஸ் அப்படின்ற பிளான்ட்டில் இந்த மாதிரி ஸ்டீல், அதோட ஸ்டெம்மில் இந்த மாதிரி ஸ்டீலை பார்க்கலாம். டிக்டியோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்
எக்டோஃப்ளோயிக் ஆம்பிஃப்ளோயிக் சொலினோஸ்டீலில் எக்டோஃப்ளோயிக் சொலினோஸ்டீல் ஆம்பிஃப்ளோயிக் சொலினோஸ்டீல் டிக்டோஸ்டீல் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4th ஒன் இஸ் யூஸ்டீல். யூஸ்டீலில் வேப்ப மரம், புளிய மரம், மாமரம் எல்லா டைகாட் பிளான்ட்லையும் யூஸ்டீல் இஸ் present. The steel is split into distinct of collateral vascular bundle. They around in pith. In center core it present in center core it present in pith. The pith surrounded the xylem. The xylem surrounded the phloem. So this type of steel is U steel. U means ட்ரூ அப்படின்னு அர்த்தம். உண்மையான ஸ்டீல்னால் நடுவில் பித்து இருக்கும். பித்தை சரண் பண்ணி சைலம் இருப்பாங்க. சைலத்தை சரண் பண்ணி தான் ஃப்ளோயம் இருக்கும். பித்து கொஞ்சம், அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளோயம் கொஞ்சம், சைலம் கொஞ்சம் இருந்தால் அது உண்மையான ஸ்டீல் கிடையாது. த ஒரிஜினல் ஸ்டீல் மீன்ஸ் the center core of pith is present. Pith surrounded the region of xylem. Xylem surrounded by the phloem. This is a U steel. Example, all dicot stem. Next one, adductosteel. Adductosteel means the steel is split into distinct collateral vascular bundle. Many more group of vascular bundle. Some kind of the large size or some kind of the vascular bundle are smaller size. They are scattered in ground tissue. They are many more group of vascular tissue are present in a one steel. This is a adductosteel. Next one, polycyclic steel. The vascular tissue are present in form of two or more concentric cylinder. Concentric அப்படிங்கிறது மாறி மாறி இருக்கும், xylem and phloem. So vascular tissue present in the form of two or more concentric cylinder. Example, pteridium. அப்போ the stellar region are divided into only two type. First one is a protosteel. Second one is a solinosteel. ஓகேவா? protosteel, siphonosteel. Protosteel further divided into caphosteel, actinosteel, fluctosteel, mixed protosteel. Second one, siphonosteel. Siphonosteel are divided into 6 group. 6 group plus solinosteel are divided into 3 type. So this is a individual 5 mark question, type of a stellar region in pteridophyte. Next one, new topic, gymnosperm. You are seeing that in many more video of Jurassic Park film அப்படின்றத நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜுராசிக் பார்க் ஃபிலிமை எப்படி யார் எடுத்தாங்க அப்படின்னா மைக்கேல் கிரிட்டிங் த சயின்டிஸ்ட், த மெனி மோர் ரெலவெண்ட் ஆஃப் த சயின்டிஃபிக் ஃபிலிம். In this film to transferred into Steven Spielberg in the year 1993. This film or Jurassic Park film மைக்கேல் கிறிஸ்டினோட சயின்டிஃபிக் ஃபிலிமை பேஸ் பண்ணி தான் ஸ்டீவன் அப்படின்றவர் 1993 ஜுராசிக் பார்க் அப்படின்ற ஃபிலிமை அவர் வந்து ஷூட் பண்ணார். இந்த ஃபிலிம் கண்டெய்ன் மெனி மோர் த ஆர்கானிசம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரி இன் ஃபாசில் ரெக்கார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஃபாசில் ரெக்கார்டு அப்படின்றது அழிந்து போன தாவரங்களை ப்ரொடக்ட் பண்ணி நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபிலிம்லேயே சொல்லியிருப்பாங்க, தே ஆர் ஏ ஆம்பர் ஆஃப் த கெமிக்கல் காம்பவுண்டு. இன் திஸ் ஆம்பர் கெமிக்கல் செக்ரீட்டிங் மெட்டீரியல் இட் ப்ரெசன்ட் இன் ஏ விச் டைப் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல். எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், எந்த பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆம்பர் அப்படின்ற ஒரு சொல்யூஷன், ஒரு திரவம் பொருள். அந்த ஒரு சொல்யூஷனுக்குள்ளே ஒரு ஈயோ அல்லது எனி ஒன் அனிமல்ஸ் அண்ட் தென் லீஃப் பார்ட், ஏதோ ஒரு ரீஜியன் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கக்கூடிய ஒரே நம்மளை சுற்றி ஒரு திரை, எப்படி ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது நமக்கு எப்படி அந்த பபுள்ஸ் வருதோ அந்த மாதிரி இடத்துல இருந்து உருவாயிருக்கும். எப்படி ஒரு பிளான்ட்டோ அல்லது ஒரு உயிரினமோ ஒரு பூச்சியோ ஈக்களோ ஒரு சரௌண்டிங் லேயராக கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பர் அப்படின்ற ஒரு பொருள் தான் இந்த உயிரினங்கள் கெட்டு போகாமல் தடுக்கிறது. பார்த்துக்க, இந்த ஆம்பர் அப்படின்றது யார் தான் இந்த ப்ரிவென்டிவ் மெட்டீரியல்ஸை சிந்தசிஸ் பண்ணி கொடுத்தா அப்படின்னா இட் இஸ் ஏ ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ட்டு இந்த ஆம்பரை சிந்தசிஸ் பண்ணுது. ஜிம்னோஸ்பெர்மில் பைனிட்டீஸ் சாக்சினிஃபெரா அப்படின்ற ஒரு ஜிம்னோஸ்பெர்ம் தான்
நமக்கு வந்து இந்த ஆம்பர் மெட்டீரியலை கொடுக்குது. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டு. ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டை பற்றி தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஜிம்னோ அப்படின்னாவே மீனிங் நேக்கட் அப்படின்னு அர்த்தம், ஸ்போம் அப்படின்னாவே மீனிங் சீடு அப்படின்னு அர்த்தம். சீடு வந்து வெளியில் ஓப்பனாக தெரியக்கூடியது. இப்போ மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொட்டை உள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி மாதுளை சாப்பிட்டாலும் வெளியில் ஓவரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சீடு இருக்கும். அப்போ எல்லா சீட்ஸும் என்க்ளோஸ்டு within a ovary, but gymnosperm the ovary are absent, so it is a naked seeds. Greek word la naked na open, sperm na seed, seeds are does not include within a ovary, so the absence of ovary, they are dominant in Jurassic and Cretaceous period. ஜிம்னோஸ்பர்ம் பார்த்தா என்ன இறால இந்த எந்த காலநிலைகள் இருந்துச்சு, காலங்களை பெருங்காலம் சிறுகாலம்னு டிவைட் பண்ணுவோம். அதுதான் பீரியட் அண்ட் தென் இரா அப்படின்னு சொல்லுவோம். the numbers of the gymnosperm are Mesozoic era and Cretaceous period. So general character of the gymnosperm, most of the gymnosperm are evergreen in color. They are a most of woody trees or some kind of the shrubs. Some very rare in lion, சிறு செடிகளாக காணப்படும். எக்ஸாம்பிள் நீட்டம் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. In gymnosperm plant the plant body are sporophyte because the plant producing a spore. They are divided into root, stem and then leaves. The well-developed taproot system are present. In this root system, they are present in a golden yellow in color. It is a coralroid root. In this coralroid root of present in a plant of cycas. Cycas is one type of a gymnosperm. இது வரைக்கும் 2 ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டை படிச்சிருக்கீங்க. ஒருவரோட நேம் நீட்டம், இன்னொரு பிளான்ட் தான் சைக்கஸ்ன்னு படிச்சிருக்கோம். தே ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷன். இந்த சைக்கஸில் இருக்கக்கூடிய ரூட்டும் தென் ப்ளூ கிரீன் ஆல்கேவும் 2 பேருமே காம்பினேஷன் ஆகி ஒன்றா இருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபங்கையில் படிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் ஏ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். This algae is a blue green algae. In finest the root have a mycorrhiza. Finest அப்போ 3 பிளான்ட் படிச்சிருங்க. நீட்டம் ஒரு பிளான்ட்டு, சைக்கஸ் ஒரு பிளான்ட்டு and then finest ஒரு பிளான்ட்டு. The stem of the all gymnosperm it is a aerial. Aerial means above the soil. Erect. Erect means straight. And then branches or sometimes they are unbranched. All leaves are scarce. தழும்புகள் காணப்படும். அங்கங்கே நடுவில் உடைக்கிற மாதிரி கோடுகள் காணப்படும். தான் all leaf has a scarce. இன் கோனிஃபர்ஸ்னால் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீன் மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கோனிஃபர்ஸ் பிளான்ட்டில் த பிரான்ச்சஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் த லிமிட்டட் க்ரோத். இட் இஸ் ஏ வெரி ஷார்ட் பிளான்ட். சம் கைண்ட் ஆஃப் த அன்லிமிட்டட். அப்போ இவ்வளோ ஹைட்டாக அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஏ லாங். தென் த லீவ்ஸ் ஆர் டைமார்பிக். லீவ்ஸ் வந்து ஒரு இப்போ செம்பருத்தி இருக்குது. செம்பருத்தியில் மேல் பக்கம் பாருங்கள், அடிப்பக்கம் பாருங்கள். ஊமத்தை போய் எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், அடிப்பக்கம் ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும். எல்லா லீஃபும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி 2 பக்கம் நம்ம கையே பாருங்கள், மேல் பக்கம் ஒரு மாதிரி அடிப்பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். த லீவ்ஸ் ஆர் டைமார்பிக். திஸ் கண்டிஷன் இஸ் டைமார்பிக். ஃபுல்லில் மட்டும்தான். மேல் பக்கம் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும், கீழ்ப்பக்கம் ஏன்னா புல் எல்லாமே கீழே படுத்துருக்கு, அது எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். த லீவ்ஸ் ஆர் டைமார்பிக். foliage leaves. Foliage na many more leaves present in a stem. The leaves are present. Foliage leaves are green in color and photosynthetic part. Another one is a scale leaves. Scale leaves அப்படிங்கிறது ஸ்கேல் மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். விளக்கு மாற்றி குச்சி மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்கேல் லீவ்ஸ். கிறிஸ்மஸ் ட்ரீயில் பாருங்கள் ஸ்கேல் லீவ்ஸ் மாதிரி இருக்கும். தெஜரியா ஜீரோஃபைட்டிக் இன் நேச்சர். எல்லா பிளான்ட்டும் வந்து ஜீரோஃபைட்டிக் கண்டிஷனில் இருக்கும். ஜீரோஃபைட்டிக் அப்படின்றனா பாலைவனங்களில் அதிகமாக காணப்படும். த சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் எ ட்ரக்கீஸ் பட் இன் நீட்டம் அண்ட் எஃபிட்ரா. இந்த சைலம் குரூப் அப்படின்றது ஏற்கனவே நான் டிக்டேட் பண்ணியிருக்கேன் ப்ரியோஃபைட் படிக்கும்போதே. சைலம் அப்படின்றது ட்ரக்கீட், வெசல்ஸ், சைலம் ஃபைபர்ஸ், சைலம் பேரன்கேமா சேர்ந்தது. ஃப்ளோயம் அப்படின்னாவே சீப் டியூப்ஸ், கம்பெனியன் செல், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், ஃப்ளோயம் பேரன்கேமா. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லெசனாகவே இருக்குது. அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரக்கீஸ் but in netum and ephytra the vessels are present. வெசல்ஸும் ட்ரக்கீஸும் தெரியாமல் இருக்காதீங்க. சைலமில் ஒரு பார்ட்டுக்கு பேர், நம்மளோட கை தான் சைலம், அதில் ஒரு விரலுக்கு பேர் தான் ட்ரக்கீடு, இன்னொரு விரலுக்கு பேர் வெசல்ஸ், அவ்வளோதான். செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட். செகண்டரி க்ரோத்னால் ஒரு பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகிடும். க்ரோத் ஆகி சின்ன சின்ன செடியில் 1 கிளை வரும், 2 கிளை வரும், ஏகப்பட்ட லீஃப் வரும். அதுக்கப்புறமேட்டு தான் ஃப்ளவர் இனிஷியேட் பண்ணும். ஃப்ளவர் இனிஷியேட் பண்ணி ஃப்ளவர் எல்லாமே காய்ச்சி பழங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் மடி கீழே எல்லாம் இலைத்தலையெல்லாம் கொட்டும், மறுபடியும் க்ரோத் ஆகும். திஸ் க்ரோத் இஸ் ஏ செகண்டரி க்ரோத். த வுட் மே பி மோனோசைக்ளிக் வுட் ஆர் இந்த வுட்டையே 2ஆக டிவைட் பண்ணுறோம். மோனோசைக்ளிக் வுட், அனதர் ஒன் இஸ் ஏ பிக்னோசைக்ளிக் வுட்.
மோனோசைக்ளிக் குட் அப்படிங்கிறது போரஸ். போரஸ்னால் மீனிங் எழுதிக்கோங்க, ஓட்டைகள், ஹோல் அப்படின்னு அர்த்தம். ஹோல் நிறைய இருக்கும். இப்போ ஒரு ஸ்டெம், இந்த ஸ்டெம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஹோல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தான் தெரியும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மேக்னோசைக்ளிக் குட். சாஃப்ட், ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ஹோலாவாக போயிடுது. தென் மோர் பேரன்கேமா வித் ஒயிட்லி மெடுலரி, பித்து அதிக அளவில் இருக்கும். பிக்னோசைலிக் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெம் போர்ஷன் எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரு ரவுண்டு தான் இருக்கும். ஸோ நான் போரஸ் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடுலரி கொஞ்சமாக தான் இருக்கும். தே ஆர் காம்பேக்ட்லி அரைச்சி, ரொம்ப டைட்டாக இருக்கும். வேப்ப மரம் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா டைட்டாக இருக்கும். அதே நம்ம பப்பாளி மரம்லாம் தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடும். காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் ஆர் வெரி ஹார்டு. இந்த ஸ்டெம் வந்து வெரி லூஸ்லி ஸ்டெம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஹெட்ரோஸ்போரஸ். ஸ்போர்லேயே 2 விதமான ஸ்போர் இருக்குன்னு பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்மாலர் சைஸ் ஸ்போராக இருந்துச்சுன்னா, ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்போரும் ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா ஹோமோஸ்போரஸ். ஒரு சில லார்ஜ் சைஸில் இருந்து ஒரு சில ஸ்மாலர் சைஸில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஏ ஹெட்ரோஸ்போரஸ். அப்போ ஜிம்னோஸ்பம்ல ஹெட்ரோஸ்போரஸ் கண்டிஷன். த பிளான்ட் மே பி ஏ மொனோசியஸ் அண்ட் தென் டயேசியஸ். மொனோசியஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதில் ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை மொனோசியஸ்னு சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தி எல்லாமே மொனோசியஸ். டயேசியஸ்னா ஈரில்லம் கொண்டவை. ஒரு பிளான்ட்டில் மேல் மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல் வேணும் அந்த பிளான்ட்டில் அப்படின்னா அது இன்னொரு பிளான்ட்டுக்கு போனால் தான் ஃபீமேல் கிடைக்கும். ஸோ 2 different kind of the sex organ it present in a plant, dioecious plant. Both male plant and female plant present in same plant. Male flower, female flower present in same plant, monoecious. இதில் பைசெக்ஷன் ஒன்று இருக்குது. ஒரே பூவில் ஆண்ட்ரீசியம் கைனீசியம் இருந்தாலும் மொனோசியஸ் தான். ஆண்ட்ரீசியம் கைனீசியம் தனித்தனியாக இருந்தாலும் அது பேர் மொனோசியஸ் தான். டயேசியஸ் அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் ஒன்று ஆண்ட்ரீஷியம் மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி ஃப்ளார் தான் இருக்கும். கைனீசியம் உள்ள பிளான்ட்டு இருக்காது. அப்படி இது தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயேசியஸ் பிளான்ட். எக்ஸாம்பிள் சைக்கஸ் 1 மார்க்கில் கேட்பாங்க. மைக்ரோஸ்பொராஞ்சியானா மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட். மெகாஸ்பொராஞ்சியா மீன்ஸ் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட். Then it is a microspore. Microsporophyll produce the microspore. Megasporophyll produce the megasporophyll. Male female colon proceed. Anemophilas pollination. Anemophilas அப்படின்னா காற்று மூலமாக பாலினேஷன் நடக்கும். Then fertilization. Fertilization அப்படின்றது சைஃபனோகேமி. சைஃபனோகேமி மீன்ஸ் pollen tube growth ஆகும். 10th படிச்சிருப்பீங்க pollen growth region. They are a exine layer, another one is a intine layer, then pollen tube. Pollen tube enter into the ovary. This type of fertilization, சைஃபனோகேமி fertilization, the pollen tube help transfer to the male nucleus. Male nucleus female nucleusக்குள்ள போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது pollen tube. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ பாலி எம்ப்ரியானி. ஒரு கருப்பைக்குள்ளே ஏகப்பட்ட எம்ப்ரியோ ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா மெனி மோர் எம்ப்ரியோ ப்ரெசன்ட் இன் ஏ ஒன் எம்ப்ரியோ சாக். திஸ் இஸ் ஏ ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை தான் இருக்கும், நிறைய 4-5 குழந்தைங்க இருந்தால் அதுக்கு பேர் பாலி எம்ப்ரியானி, பல கருக்கள் அப்படின்னு அர்த்தம். த நாக்டு ஓவியூல் டெவலப் இன்டு சீடு. ஓவியூல் என்னவா மாறுது? டெவலப் இன்டு சீடாக மாறுது. பட் சீடை சரௌண்ட் பண்ணி ஓவரி இருக்காது, ஃப்ரூட் ஃபார்ம் ஆகாது. த எண்டோஸ்போம் இஸ் ஹாப்ளாய்டு அண்ட் டெவலப் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன். எண்டோஸ்போம் மீன்ஸ் டு நியூட்ரிட்டிவ் திசு ஃபார் த எம்ப்ரியோ. கருவுக்கு உணவு தரக்கூடியது எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜிம்னோஸ்போம். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஸ்போரோஃபைட்டிக் பேஸும் இருக்குது, கேமிட்டோஃபைட்டிக் பேஸும் இருக்குது. ஆனால் அதிகமாக யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட்டிக் பேஸ் இஸ் டாமினன்ட் அண்ட் கேமிட்டோஃபைட்டிக் இஸ் ஹைலி ரெடியூஸ்டு. Next one, the general character feature of gymnosperm. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம்க்கு இடையே உள்ள கம்பேரிசன் பார்ப்போம். கம்பேரிசன் ஆஃப் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். இப்போ ஜிம்னோஸ்பம் நம்ம பார்த்துருக்கோம். தென் ஆஞ்சியோஸ்பம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 2 பேர்த்துக்குள்ள கம்பேரிசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஆஞ்சியோஸ்பம். ஆஞ்சியோ மீன்ஸ் பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆஞ்சியோ மீன்ஸ் பாக்ஸ், ஸ்பெர்ம் மீன்ஸ் சீடு. அதே ஜிம்னோஸ்பம் அப்படின்னா ஜிம்னோனா நாக்குடு ஓப்பன், ஸ்பெர்ம்னா சீடு. சீடு வெளியில் தெரிஞ்சால் ஜிம்னோஸ்பம், சீடு வெளியில் தெரியாமல் த ஓவரி என்க்ளோஸ்டு வித்தின் எ சீட் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிளான்ட்டும் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் தான். செம்பருத்தி, ரோஜா, மா,
முருங்கை, வேப்பமரம், புளியமரம் எல்லாமே ஆஞ்சியோஸ்போமிக் பிளான்ட். This is a one type of a spermatophyte. Both gymnosperm and angiosperm are spermatophytic plant. Gymnosperms are open seed, angiosperms are closed seeds. This is a difference between a two type of plant spermatophytes. The constitution of major plant group in earth. இந்த பூமியில் அதிகமாக எந்த பிளான்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் angiosperm plant தான் அதிக அளவில் இருக்குது. We will discuss about the angiospermic plant. They are during the Cretaceous period in 140 million years ago. 140 million years ago முன்னாடி growth ஆச்சு. The sporophyte is a dominant. அங்கே வந்து sporophytic is dominant, gametophytic is reduced. இங்கே sporophyte is dominant and gametophytes are highly reduced. So same meaning தான் gymnospermக்கும் angiospermக்கும். தென் இதோட கேரக்டர் சேலியன் ஃபீச்சர் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம். ஆஞ்சியோஸ்போமோட பொதுப்பண்புகள் இண்டிவிஜுவல் 5 மார்க் கொஷின். வாஸ்குலார் டிஷ்யூ அப்படிங்கிறது போத் சைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டுமே ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஃப்ளார்ஸ் ஆர் இன்சிடெட் இன் ஏ கோன். அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, கோன் அப்படின்ற வேர்டு படிச்சிங்க, அதுக்கு பதிலாக இங்கே இடத்துல மீனிங் வந்து ஃப்ளார் அப்படின்னு படிக்கிறீங்க. அதான் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன்சிடெட் ஆன் ஏ கோன். முன்ன கோன்னு படிச்சிங்க, இப்போ அதுக்கு பேர் ஃப்ளார்னு ஆஞ்சியோஸ்போமில் படிக்கிறோம். ஓவியூல் ரிமைன் என்க்ளோஸ் த ஓவரி. இந்த இடத்துல ஓவியூல் இருக்கும். ஓவியங்கிறது சீடு, அதை சரௌண்ட் பண்ணி யார் இருப்பாங்க, ஓவரி. அந்த ஓவரி தான் ஃப்ரூட்னு சொல்லுவோம். pollen tube help in fertilization. சேம் ஜிம்னோஸ்போமுக்கும் pollen tube help in fertilization. this is a siphonogamy method. so water is not essential. டெரிட்டோஃபைட்டுக்கும் ப்ரியோஃபைட்டுக்கும் வாட்டர் எசென்சியல்னு படிச்சிருப்பீங்க. ஜிம்னோஸ்போமுக்கும் ஆஞ்சியோஸ்போமுக்கும் does not needed the water. double fertilization is present. 10th day படிச்சிருப்பீங்க. double fertilization, triple fission. the endosperm is a triploid. double fertilization என்ன, pollen tube enter into embryo sac. embryo sac உள்ள வந்துருது. ஒரு male gamete to fuse the egg to form the zygote. another male gamete to fission of central nucleus to in a 3n condition. so double fertilization, triple fission. angiosperm are broadly classified into dicot plant and then monocot plant. dicot ஆவும் monocot ஆவும் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கம்பாரிசன் ஆஃப் angiosperm and then gymnosperm பார்ப்போம். ஜிம்னோஸ்போமில் சைலம் அண்ட் சைலத்தில் வெசல்ஸ் ஆப்சண்ட்டு, பட் ஆஞ்சியோஸ்போமில் வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஃப்ளோயத்தில் கம்பேனியன் செல் கிடையாது. இங்கே ஃப்ளோயத்தில் கம்பேனியன் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓவியூல்ஸ் ஆர் நாக்குடு, ஓப்பனாக இருக்கும், பட் ஓவியூல்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் ஏ ஓவரி. வின் பாலினேஷன், காற்று மகரந்த சேர்க்கை தான் நடைபெறும். ஆனால் இங்கே வின் பாலினேஷன் நடக்கூடிய பிளான்ட் இருக்குது. அனிமல் பாலினேஷன், வாட்டர் பாலினேஷன், இன்செக்ட் பாலினேஷன், ஆல் பாலினேட்டட் ஏஜென்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் ஆஞ்சியோஸ்போம். டபுள் ஃபர்டிலைசேஷன்ற வேர்டு கிடையாது. இங்கே ஆஞ்சியோஸ்போமில் டபுள் ஃபர்டிலைசேஷன் ப்ரெசன்ட். எண்டோஸ்போம் இஸ் ஏ ஹாப்ளாய்டு, எண்டோஸ்போம் இஸ் ஏ ட்ரிப்ளாய்டு. ஏன் ட்ரிப்ளாய்டுன்னு சொல்கிறோம்? 3n. டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபிஷன். மேல் கேமிட்லேருந்து வரக்கூடிய ஒரு n, செகண்டரி நியூக்ளியஸ் வரக்கூடிய 2n, 2n + n இஸ் ஏ 3n. எண்டோஸ்போம் இஸ் ஏ ட்ரிப்ளாய்டு. ஃப்ரூட் ஃபார்ம் கிடையாது இதுக்கு. இங்கே ஃப்ரூட் கண்டிப்பாக இருக்குது. ஃப்ளார் வந்து இதில் ஆப்சன்ட், ஃப்ளார் ஆர் ப்ரெசன்ட். தே ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்போம் அண்ட் தென் ஆஞ்சியோஸ்போம். நெக்ஸ்ட்டு ஒன், ஜிம்னோஸ்போமோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்றப்ப நமக்கு என்னென்ன ஹெல்ப்ஃபுல் பண்ணுது ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டு. இது வரைக்கும் 4 பிளான்ட் பார்த்துருக்கீங்க. நீட்டம், சைக்கஸ், ஃபைனஸ் பார்த்துருக்கீங்க. சைக்கஸ் சர்சினாலிஸ், சைக்கஸ் ரெவல்யூட்டா, சாகோ அப்படிங்கிறது ஒரு விதமான கூல்ட்ரிங்க்ஸ், மதுபானம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஜப்பானில் அதிகமாக சாப்பிட்றாங்க. இதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்ஜ் நமக்கு கிடைக்குது. புளிக்க வச்ச பழைய சாதம்னு சொல்லுவோம்ல, அதில் தான் சாகோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபைனஸ் ஜெரார்டியானா. தே ஆர் ஏ ரோஸ்டட் சீடு. வறுத்த கடலை, நம்ம நிலக்கடலையை வறுப்போம், அதை வறுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு ஃபுட் ஐட்டமாக பயன்படுத்திக்கிறோம். நிலக்கடலை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி பைனஸை சாப்பிடுவாங்க மக்கள். ஏபிஎஸ் பால்சாமியா, இதுதான் ரெசின், கனடா ஃபால்சம் அப்படின்னா ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸ்லைடில் நம்ம பார்ப்போம் டைகாட் ஸ்லைடு, மோனோகாட் ஸ்லைடு அப்படி. இது ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு, அதுதான் கனடா பால்சம்னு சொல்லுவோம். அந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஏபிஸ் பால்சம் அப்படின்ற பிளான்ட்டு. பைனஸ் ராக்ஸ்பர்ஜியா, ரொசின் அண்டு டர்பன்டைன் அப்படின்ற மருந்து தயாரிக்கிறாங்க. தே ஆர் ஏ வேர்னிஸ், பெயிண்டாகவும் இதை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஒன், அரக்கேரியா. அரக்கேரியா அப்படிங்கிறது குரங்கோட முகம் மாதிரியே இருக்கும். தே ஆர் ஏ மங்கி பசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அரக்கேரியா. அடுத்து பெய்சியா அண்டு ஃபில்லோக்ளாடஸ். டேனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேனின் ரெசின் டேனின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி டேனின் அப்படிங்கிறது மருந்து தோல் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல ரெசின் டேனின் கம்னு இந்த உட்டன் மெட்டீரியல்ஸு தென் லெதர் ப்ராடக்டில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து டாக்ஸஸ் ப்ரீவிஃபோரியா அப்படிங்கிறது டாக்ஸோல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அப்டைன் பண்ணுறாங்க. இந்த டாக்ஸோல் தான் ட்ரக்காக யூஸ் பண்ணுறோம். இதை கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க, புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுத்துது. தென் எஃபிட்ரா ஜெரார்டியானாலேருந்து எஃபிட்ரின் அப்டைன் பண்ணுறாங்க. எஃபிட்ரின் வந்து ஊஃபிங் காஃப், ஆஸ்துமா, பிரான்சிட்டிஸ் அப்படின்றது மூச்சுக்குழல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பைனஸ் ராக்ஸ்பர்ஜியா, பீசியாஸ் மெந்தியானா, உட் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்னா சென்ட்ரல் போர்ஷன், மரக்கட்டை. அந்த மரக்கட்டை வந்து பேப்பர் தயாரிக்கிறதுல பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்ரஸ் டியூட்ரா, உட்டு வந்து டோரு, போட்டு, ரயில்வே ஸ்லிப்பர்ஸ் தயாரிப்பில் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் அட்லாண்டிகா ஆயில் ப்ரிப்ரேஷன், செட்ரஸ் அட்லாண்டிகா ஆயில் ப்ரிப்ரேஷனில் பயன்படுத்துகிறாங்க. பர்ஃப்யூமாக இதை பயன்படுத்துகிறோம். ஆயில்னாவே பர்ஃப்யூமு, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறத, ஃபேஸ் க்ரீம் தயாரிக்கல பயன்படுத்துகிறாங்க. தூஜா பிளான்ட் நம்ம ஊர்லேயே கிடைக்கும். தென் குப்ரசஸ், தென் அரக்கேரியா, கிரிப்டோமீரியா, இது எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக ஃப்ளாரல் டெக்கரேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பேலியோ பாட்னி இன் இந்தியா. பேலியோ அப்படின்னாவே தொல் தாவரங்கள் அப்படின்னு அர்த்தம். தொல் தாவரங்கள்லாம் பழைய இப்போ டைனோசர்லாம் அழிஞ்சிருச்சு. டைனோசரை வந்து நம்ம இந்த ஆம்பர் மாதிரி சில கெமிக்கலுக்கு மம்மிக்கல் மாதிரி ஆம்பர் மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்டைன் பண்ணி அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். த ப்ரிசர்விங் மெட்டீரியல் இஸ் எ பேலியோ பாட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இன் தமிழ்நாடு, இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருவக்கரை அப்படின்ற ஒரு ஊரில் நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க் இருக்குது. இங்கே நீங்கள் அந்த சைடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போய் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து 20 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்த பிளான்ட்டு அனிமல்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. பாட்னினால பிளான்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பிளான்ட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரிசர்வ் மெட்டீரியல் இஸ் எ பேலியோ பாட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலியோ பாட்னியில் பிர்பால் ஜானி அப்படின்றவர் தான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நிறைய பேலியோ பாட்னி இப்போ கீழடியில் பாருங்கள், நிறைய தோண்ட நிறைய வந்து பழைய காலத்து மக்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு பேராசிரியர் பிர்பால் ஜானி அப்படின்றவர். ஸோ அதனால் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பேலியோ பாட்னி, ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்னி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து கிழக்கு பீகாரில் வந்து ராஜ்மஹால் அப்படின்ற ஹில்ஸ் ஏரியாவில் நிறைய பேலியோ மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணார். அதில் ஒன்று தான் ஃபென்டோசைலான் சானி, நிப்போனியா சைலான் போன்ற மெட்டீரியல்ஸு இதிலேருந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. பிர்பால் சானி வந்து பிர்பால் சானி இன்ஸ்டியூட் ஆஃப் பேலியோ பாட்னி அப்படின்றது லக்னோவில் இவர் வந்து இவரோட இது டிஸ்கிரைப் பண்ணார். என்னென்ன பிளான் மெட்டீரியல் இது வரைக்கும் அழிந்து போன பிளான் மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்கேல அழிந்து போன ஃபாசில் மெட்டீரியல்ஸ் பேலியோ பொரலா அப்படின்ற ஆல்கே இப்போ இல்லை. ஆனால் இப்போ போய் அந்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த பிர்பால் ஜானி இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம பார்க்கலாம். எங்கே இருக்குது? பிர்பால் ஜானி வந்து லக்னோவில் இருக்குது. பட் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க்கில் வந்து இந்த ஆல்கே இருக்குது. ஃபாசில் ஆல்கேனா அழிந்து போன ஆல்காக்கள் அப்படின்னு அர்த்தம். அழிந்து போன பாசிகள். பேலியோ பொரலா, டைமார்ஃபோஷிஃப்ளான் அப்படின்னு அர்த்தம். ப்ரையோஃபைட்டில் நயடைட்டா, ஹெப்பாட்டிசைட்டிஸ். அடுத்தது மஸ்சைடஸ் அப்படின்றது. டெரிட்டோஃபைட்டில் என்னென்ன பிளான்ட் இது வரைக்கும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா குக்சோனியா, ரயேனியா கைனிவாகினின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பராக் வாங்கியா. நெக்ஸ்ட் கிளாமைட்டிஸ். ஃபாசில் ஜிம்னோஸ்பூம், மெடுலோசா, லெபிடோகார்பான், லெபிடோடென்ட்ரான், வில்லியம்சோனியா. ஆஞ்சியோஸ்பூம் பூக்கூடிய செடிகளே அழிஞ்சு போனது, ஃபர்குலா. அடுத்து ஆர்கியாந்தஸ். இவங்களாம் அழிந்து போன பிளான்ட்டு. இது மட்டும் இண்டிவிஜுவலாக 3 மார்க் கொஷனாக கேட்பாங்க. தென் சாலியன் ஃபீச்சர் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் பார்த்துட்டோம். தென் ஆஞ்சியோஸ்போமோட 2 different major group, dicot and then monocot. Dicot means 2 cotyledon, monocot means single cotyledon. எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு சீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 2 எம்ப்ரியோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைகாட்டு அப்படின்னு அர்த்தம்.
ஒரே ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோகாட். அப்படி கிடையாது, சென்டர்லெஸ் எம்ப்ரியோ இருக்கும். எம்ப்ரியோ சரௌண்டட் 2 distinct லேயர் டைகாட்டு. த எம்ப்ரியோ சரௌண்டடிங் இன் ஏ சிங்கிள் காட் மோனோகாட். ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கடலையை ரெண்டாக உடைக்கிறோம், சுண்டல் ரெண்டாக உடைக்கிறோம். உடையும் போது உனக்கு ரெண்டு துண்டு கிடச்சிக்கும். அதே நம்ம சோளத்தை நெல்லை கட் பண்ணும்போது நமக்கு நெல் கட் பண்ணும்போது ஒரு எல்லோ கலர் இருக்கும் அவுட்டர் கோட், அதை சரௌண்ட் பண்ணால் ஒரே ஒரு அரிசி தான் இருக்கும். ஸோ த காட்லிடன் செட் டு பி a 2 டைகாட், த காட்லிடன் செட் டு பி a சிங்கிள் மோனோகாட் அப்படின்னு சொல்லுவோம். டைகாட்டோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் எப்படி இருக்கும்? லீஃப் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு லீஃபு, சீடு, ரூட்டு, ஃப்ளவர், 4ஐயும் பார்த்துக்குறோம். அதோட லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட்டிகுலேட் வீனேஷன். அதோட லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி லீஃப் இருந்துச்சுன்னா இதில் இப்படி இந்த இப்படி இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ ரெட்டிகுலேட் வீனேஷன் ஆஃப் லீஃப். சீட்ஸ் ஆர் 2 காட்லிடன். ரூட் ஆர் டேப் ரூட் சிஸ்டம். ஃப்ளார்ஸ் ஆர் டெட்ராமிரஸ், ஃபென்டாமிரஸ். அதான் டெட்ராமிரஸ் ஒரு பூ எடுத்துக்கிறீங்க, அவுட்டர் சைடு பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கும், அது வந்து கேலிக்ஸ். தென் ரோஸாக இருந்துச்சுன்னா எல்லோ கலர் ரோஸு, ஒயிட் கலர் ரோஸு, ரெட் கலர் ரோஸு, பிங்க் கலர் ரோஸுன்னு இருக்கும். ஸோ த கேலிக்ஸ் அதை நம்ம கொரலான்னு சொல்லுவோம். கேலிக்ஸ் க்ரீன் கலர், கொரலா, ஆண்ட்ரிஷியம், கைனிஷியம். இப்போ 4 ஹோல் இருக்கா, திஸ் இஸ் ஏ டெட்ராமிரஸ். ட்ரைகார்ப்ளேட் இன் போலனில் மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து பார்க்கும்போது 3 ஹோல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைகார்ப்ளேட். அப்போ மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் படிப்பீங்க. லீவ்ஸ், சீட், ரூட், ஃப்ளவர்ஸ், pollen. ஓகேவா? 5 டைப். லீஃப் என்ன லீஃப்? ரெட்டிகுலேட் வீனேஷன். சீட்ஸ் ஆர் டைகாட், ரூட் ஆர் டேப் ரூட் சிஸ்டம், ஃப்ளவர்ஸ் ஆர் டெட்டாமரஸ் அல்லது ஃபென்டாமரஸ், pollen ஆர் ட்ரைகார்பேட். ஃபெரோனா ஹோல், துளைகள்னு அர்த்தம். அனட்டாமிக்கல் இதை வந்து வெளியில் பார்க்கும்போது இவ்வளோ வேரியேஷன் தெரிஞ்சு. இப்போ மைக்ரோஸ்கோப்பில் டைகாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் வாஸ்குலர் பண்டில் அரேஞ்சு இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங். எக்ஸாம்பிள் யூஸ்டீல். வாஸ்குலர் பண்டில் ஆர் ஓப்பன் ஏன் சொல்கிறோம்? சைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், 2 பேர்த்துக்கு நடுவில் கேம்பியம் இருந்துச்சுன்னா ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். செகண்டரி growth இஸ் ப்ரெசன்ட். அப்படியே ஆப்போசிட் மோனோகாட்டுக்கு எழுதுங்க. லீவ்ஸாக இருந்தால் 5 டைப் சொல்லி கொடுத்துருக்கேன். லீவ்ஸ், ரூட், சீட், தென் pollen. லீஃப் வந்து parallel வீனேஷன். சீட்ஸ் ஆர் சிங்கிள் காட்லிடன். root are fibrous root system, and then flowers are trimerous, monocarpate. Anatomical, the vascular are scattered in stem. Scattered in stem க்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அடக்டோஸ்டீல் தான் கேசட் ஸ்கில்னு அர்த்தம். வாஸ்குலர் பண்டில் ஆர் க்ளோஸ்டு, கேம்பியம் ஆர் ஆப்சன்ட், செகண்டரி growth இஸ் ஆப்சன்ட். அப்படியே சேம் டிக்டோ. த கரண்ட் ஆஞ்சியோஸ்போமிக் குரூப் ஏபிஜே சிஸ்டம். ஏபிஜின்னு படிங்க. ஆஞ்சியோஸ்போமிக் பேலினாலஜி குரூப் ஆஃப் சிஸ்டம். இதை வச்சு தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இது மோனோகாட்டா டைகாட்டான்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. பிளான்ட் ஆர் ட்ரெடிஷ்னலி கிளாசிஃபைட் இன்டு டைகாட் அண்ட் தென் மோனோகாட். இதில் வந்து மேக்னோலைஸ் அண்ட் யூகாய்டஸ் அப்படின்னு சொல்லி நியூ குரூப்பை ஏபிஜி சிஸ்டம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு the entire plant kingdom further divided into thallophyte, bryophyte, teratophyte, gymnosperm and then angiosperm. இப்போ angiosperm வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதில் அப்போ நான் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்மிட் பண்ணி கொடுத்துறேன். நியூ டாபிக் வந்து மார்ஃபாலஜிக்கல். த என்டையர் மார்ஃபாலஜிக்கல் லெசன் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். மண்டே கிளாஸ்க்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு செடியை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கடலையோட செடி இருந்தால் எடுத்ததுன்னா, அல்லது வந்து கனகாமர செடியோ அல்லது கருவேப்பிலை செடியோ ஏதோ ஒரு செடி ரூட்டோடு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. எப்போ கிளாஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டியூஸ்டே கிளாஸில் இந்த பிளான்ட் அப்படியே உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்கில் ஈஸியாக அது பிரைமரி ரூட், செகண்டரி ரூட்டுன்னு ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எந்த பிளான்ட் வேணாலும் ரூட்டோடு எடுத்துக்கலாம். டவுட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த ஹியரிங். see you next class.